Hi and hello creators, welcome back to Unic Tamil. இந்த வீடியோல நம்ம Upstox ஓட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் வந்து பண்ணனும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். நீங்க எல்லா டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா Upstoxல ப்ரொவைட் வந்து பண்ணிருப்பீங்க, சப்மிட் வந்து பண்ணிருப்பீங்க. அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு யூசர் ஐடி வந்து வந்திருக்காது. சோ நீங்க அந்த ஸ்டேட்டஸ் எப்படி வந்து செக் பண்ணனும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா காமிக்கிறேன். Chrome browser வந்து ஓபன் பண்ணிட்டு Upstox வந்து சர்ச் வந்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்க வெப்சைட் கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் வந்து பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு Upstox ஓட வெப்சைட் வந்து பண்ண ஓபன் ஆகும். இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண இப்படிதான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா என்டர் யுவர் மொபைல் நம்பர் இருக்கும். இப்போ நீங்க Upstox ஓட Demat அக்கவுண்ட் ஓபன் பண்றப்போ மொபைல் நம்பர் கொடுத்திருப்பீங்க பாத்தீங்களா? சோ அந்த மொபைல் நம்பர் இங்க என்டர் வந்து பண்ணிக்கோங்க. நான் மொபைல் நம்பர் இப்போ என்டர் வந்து பண்ணிக்கிறேன். சோ அந்த மொபைல் நம்பர் தான் கொடுத்துருக்கீங்களா இல்லன்னு ஒன் செகண்ட் செக் வந்து பண்ணிட்டு பர்ஃபெக்ட்டா அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க் நீங்க கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆரோ மார்க் வந்து கிளிக் வந்து பண்ணிக்கலாம். ஆரோ மார்க் வந்து கிளிக் வந்து பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து ரிசீவ் வந்து ஆயிருக்குங்க. ஸோ ஓடிபி வந்து செக் வந்து பண்ணிக்கோங்க. வெரிஃபை யுவர் மொபைல் நம்பர் இருக்கும். என்டர் 6 டிஜிட் ஓடிபி ரிசீவ்டு இருக்கும். உங்களோட மொபைல் நம்பர் 6 டிஜிட் ஓடிபி வந்து ரிசீவ் வந்து ஆயிருக்கும். அந்த 6 டிஜிட் நம்பர் நீங்க என்டர் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த 6 டிஜிட் நம்பர் மெசேஜில் ரிசீவ் வந்து இருக்கும். அதை பார்த்து என்டர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ என்டர் வந்து பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ என்ற ஆப்ஷன் எனபிள் ஆகும். கண்டினியூ என்ற ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணுங்க. இப்போ நம்ம கண்டினியூ ஆப்ஷன் கிளிக் வந்து பண்ணதுக்கப்புறம் லோட் ஆகும். என்டர் 6 டிஜிட் பின் இருக்கும். இப்போ நீங்க டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்றப்போ 6 டிஜிட் நம்பர் கொடுத்துருப்பீங்க பாத்தீங்களா? ஸோ அந்த 6 டிஜிட் நம்பர் நீங்க என்டர் வந்து பண்ணிக்கோங்க. அந்த 6 டிஜிட் நம்பர் உங்களுக்கு வந்து தெரியல, பின் வந்து எனக்கு தெரியல, ஃபர்கெட் பின் இருக்கும். ஃபர்கெட் பின் கொடுத்து நீங்க 6 டிஜிட் நம்பர் ஜென்ரேட் வந்து பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ ஆப்ஷன் நீங்க வந்து கொடுங்க. கண்டினியூ ஆப்ஷன் வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லோட் வந்து ஆகும். ஸோ லோட் வந்து ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு இதில் வந்து ஷோ வந்து ஆகுங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி வரலன்னா வெயிட் வந்து பண்ணுங்க, ரிவ்யூ வந்து கம்ப்ளீட் ஆகும். எதுக்குன்னா சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து எடுக்கும். எதுக்குன்னா நிறைய அப்ளிகேஷன் ரிசீவ் ஆகுறதுனால மேனுவலாக அப்புறம் வந்து கொடுக்குறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக இருந்து ஆகும். அப்ளிகேஷன் சப்மிட்டட் இருக்கும். இட் யூஸ்வலி டேக் 2 to 4 hours நீங்கள் மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்ராக்சிமேட்டுக்கு சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் எடுக்கும், ஒரு 2 நாள் வந்து எடுக்குங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் ரிவ்யூவில் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கு அப்டேட் வந்து தருவோம். உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து பார்த்தா டெம்பரரி பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ரிசீவ் வந்து ஆகிடுங்க. ஸோ அண்டர் ரிவ்யூவில் இருக்குது. அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஃப்ரைடே டைம் அந்த மாதிரி நீங்கள் சப்மிட் வந்து பண்ணிங்கன்னா சாட்டர்டே சண்டே லீவ் டைம் அன்றதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டில் இருக்கும். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணி உங்களோட யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து சப்மிட் வந்து பண்ணிவிடுவாங்க. எப்படின்னா சென்ட் வந்து பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வெயிட் வந்து பண்ணுங்கள். ஸோ ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக நடக்கிறதுனால கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். உங்களோட அப்ளிகேஷன் ஒன்ஸ் அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ரிசீவ் வந்து ஆயிடுங்க உங்களோட மொபைல் நம்பருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Upstox கூட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் எப்படி வந்து செக் வந்து பண்ணணும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம வந்து சேனல் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் வந்து ஷேர் வந்து பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே கைஸ்.